தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்க எல்லாருமே கேட்ட அந்த ஒரு இல்ல ரெண்டு அன்பாக்சிங் கொண்டு வந்திருக்கேன். iQOO Z10 சீரிஸ் மொபைல் ஃபோன் இருக்கு அண்ட் எப்பவும் போலவே ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடி நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் ரெண்டுத்துலையுமே பாக்ஸ்லேயே தராங்க அண்ட் அதற்கான கேபிளும் இருக்கு, புக்லெட்ஸ் ஒரு சிலது இருக்கு, சிம் அட்ஜஸ்டர் டூலும் இருக்கு. iQOO Z10 மற்றும் Z10x ரெண்டுமே இப்போ என் கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம Z10 பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கு, அது மேலே அதுவும் இன்னும் ஒரு லைட் எல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஷேட் வந்து தெரியுது, லைட்டாக கிளிட்டர் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பாக்ஸியான டிசைனை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ஒரு கர்வியான டிசைன், உங்களுக்கு சைட்ஸுமே கர்வா இருக்கு, எட்ஜஸ் எல்லாமே வந்து கர்வா இருக்கு, கையில பிடிக்கும் போதும் இன் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா வந்து பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் அப்படின்னா இதுல 7300 mAh பேட்டரி இருக்கு. ஆனா கையில் எடுக்கும் போது அவ்வளோ ஹெவியான ஒரு போனை பிடிச்ச ஃபீலே இல்ல. சரி, அப்ப திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 7.89 mm திக்னஸ் இருக்குங்க. அண்ட் பின் பக்கமா கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கேமரா மாதிரி இருக்கும். டிசைன் மட்டும் தான், மற்ற விஷயத்தை பத்தி உள்ள பேசுவோம். மற்றபடி பேக் அண்ட் சைட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது Z9 கம்பேர் பண்ணும்போது 150 டைம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்குன்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க. IP65 ரேட்டிங்குமே இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு 2 தடவை ஆல்ரெடி 2 தடவை போட்டோம், இது ஒரு 3ஆவது தடவை. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான், நீங்கள் தயவு செஞ்சு போட்டு பார்க்க. அண்ட் ஃப்ரண்ட்ல குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்க்கறதுக்கு அது நல்லாவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த குவாட் கர்வ்டெல்லாம் இருக்கிறதுனாலேயே பார்க்கறதுக்கு பெசில்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியும். இதில் Full HD+ AMOLED டிஸ்பிளே இருக்கு 6.78 இன்ச்சுக்கான டிஸ்பிளேல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க, பிரைட்னஸ் அப்படி எவ்வளோப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்டா 5000 நிட்ஸ்னாங்க. பீக் பிரைட்னஸ். நார்மல் டிபிக்கல் பிரைட்னஸ் எவ்வளோப்பா இருக்குன்னா அதுவுமே 1300 நிட்ஸ். சரி, இது சும்மா பேச்சுக்கு மட்டும் தானே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டோர்ல அவுட்டோர்ல பிரச்சனை எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. டைரக்ட் சன்லைட்ல விசிபிலிட்டியுமே நல்லாவே இருந்ததுங்க. சரி, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க HDR கண்டென்ட் வந்து மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு. யூடியூப்ல HDRல எந்த ஒரு பக்குமே கிடையாது. நீங்க இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல HDR இல்ல. சரி, அப்ப இந்த அளவுக்கு டிஸ்பிளே இருக்கும்போது ஆடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அது அந்த அளவுக்குலாம் கிடையாது. கதையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையா தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு சுமாரா தான். சரி, அப்ப சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய Snapdragon 7x Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் தந்திருக்காங்க. வழக்கம் போல நமக்கு தெரிஞ்ச எல்லா பெஞ்ச்மார்க்கையும் ரன்னும் பண்ணி பார்த்துட்டோம். AnTuTu பொறுத்த வரைக்கும் 8.1 lakh ஸ்கோர் வருது. 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் டெஸ்டா இருக்கட்டும், CPU த்ராட்லிங்கா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே நல்ல ஸ்கோர் வந்துச்சு. அண்ட் இந்த டைம்ல நாங்க ஹீட்டிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீட்டிங் இல்ல. சரி, இதெல்லாம் பெஞ்ச் மார்க்ஸ் மற்ற விஷயங்கள். பட் நம்ம பிராக்டிகலா இறங்கி நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது BGMAல கேம் பிளே பண்ணி பார்த்திருக்காங்க நம்ம டீம்மேட்ஸ். மாத்தி விளையாடும் போது 60 FPS வரைக்கும் தான் இப்போதைக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா கேம் பிளே உங்களால பண்ண முடியுது. சோ பேட்டரி இந்த அளவுக்கு கேம் பிளே பண்ணும்போதும் ஓரளவுக்கு தாங்கிறதுக்கான காரணம் ஒன்னு, அந்த ப்ராசஸர் நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸர், கூடவே பெரிய பேட்டரி 7300 mAh பேட்டரி. அதை சப்போர்ட் பண்றதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா 90 வாட்கான ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்ல தந்திருக்காங்க. 50% சார்ஜ் ஏறதுக்கு 33 நிமிஷம் ஆகும். 2 நாளா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா நண்பர்களே. இன்னும் 41% வந்து வச்சிருக்காங்க. கேமிங் எல்லாம் ஆல்ரெடி பெஞ்ச்மார்க் எல்லாம் ரன் பண்ணதா 1.5 மணி நேரம் கேமிங் பெஞ்ச்மார்க் கேமரா சாம்பிள் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெஸ்டிங்ல தான். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நம்ம iQOO கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவங்க சொன்னதை சொல்லுவோன்னு கிடையாது. எங்க டெஸ்டிங்ல எங்களுக்கு எது பிடிச்சது எது பிடிக்கலன்றது மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். 5000 mAh நார்மல் பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வரும்ன்றதை அவங்க ஒரு அப்ராக்சிமேட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதுவும் பார்த்துக்கோங்க. ஆனால் இவ்வளோ கொடுத்துட்டு RAM ஸ்டோரேஜ் வேரியன்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4S RAM டைப் இருக்கு. ஆனால் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் வெறும் UFS 2.2 மட்டும் தான். ஒரு UFS 3.1 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அது 10xல கொடுத்துருக்காங்க. அதை பத்தி வருவோம். சரி, இந்த ஸ்டோரேஜ் டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்கோரும் பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான இந்த பெரிய கேமராக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் OS ஓட வருது. ரொம்ப நல்ல சென்சர். இந்த ஒரு கேமரா சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு கேமரா தான் இருக்கு. கூடவே ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சென்சர் மட்டும் தான் இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் தான் பெருசா தெரியும். சரி, இது சும்மா பார்க்கறதுக்கு கிமிக்கா இருக்கா இல்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செல்ஃபி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல நாங்க எடுத்த போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. மெயின் கேமரால எடுத்த 1x நார்மல் 1x போர்ட்ரேட் இது எல்லாமே போட்டோ சாம்பிள் சூப்பராவே வந்திருக்கு. நல்ல டீடைல்ஸ் கேப்சர் ஆயிருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. கலர்ஸ் கொஞ்சமா பூஸ்ட் ஆயிருந்தாலுமே பார்க்கிறதுக்கு விஷுவலா ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல ஷேர் பண்றது மத்த எல்லா விஷயங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா போர்ட்ரேட்ல நீங்க 2x ஜூம் போயிட்டு டிஜிட்டல் தான் ஆகுது. அதனால நீங்க அதில் எடுக்கக்கூடிய போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராசஸிங் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. செல்ஃபி கேமரால இமேஜ் வந்து கொஞ்சம் நார்மல் ஒரு நேச்சுரல் ஸ்கின் டோன் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் டீடைல்ஸ் அந்த இடத்துலயும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுது. இருந்தாலும் இப்போ நான் எடுத்த எல்லா கேமரா சாம்பிள்ஸுமே உங்களுக்கு ஒரு ஃபோல்டரில் போட்டு கூகுள் டிரைவில் போட சொல்கிறேன். பாருங்கள், நம்ம கேமிங் எடிட்டர் தான் வந்து இருக்கிறாரு தம்பி.
உங்ககிட்ட தான் சொல்லுவேன், நீ தான் போடணும், போட சொல்லியிருக்கேன். வேணா நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கொடுத்துறேன், போடலன்னா அங்கே போய் திட்டுங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். ப்ளஸ் இதில் ஐஆர் பிளாஸ்டருமே இருக்கு. அது எங்கன்னு கேட்குறீங்களா? அதுதான் அந்த மூன்றாவது கண். UI அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் இதில் Android 15 இருக்கு, அதற்கு மேலே FunTouchOS 15 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிஷியல் செட்டப் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து தான் வந்து பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் ப்ளஸ் ஒரு சில எக்ஸ்ட்ராவான ஆப்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும், ஒரு சிலதெல்லாம் தேவையில்லாம் தூக்கி போடணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. யூஸ் பண்ணும்போது அந்த UI அனிமேஷன் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்னாப்பியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சமீபத்தில் பார்த்த அந்த பேசிக்கான AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலையுமே இருக்கு. நீங்கள் கட் அவுட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது, இல்லை இந்த நோட் AI இருக்கட்டும், சர்க்கிள் டு சர்ச், இந்த மாதிரி எல்லா விதமான AI ஃபீச்சர்ஸ் இதுலையுமே இருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2+3 இயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB 2.0 போர்ட் மட்டும் தான் கீழே இருக்கு. 5G வந்து பார்த்தீங்கன்னா 10 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணனை பற்றி பார்த்தோமா, இப்போ தம்பியை பற்றியும் பார்க்கலாம். இது iQOO Z10x. ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்டு பார்த்த மாதிரியே இருக்கா? அதே தான், பட் இருந்தாலும் என்னன்றதை சொல்லிடுறேன். பார்க்கறதுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக நல்லா அழலியாக கொடுத்துருக்காங்க. இதற்கான பேர் அல்ட்ரா மெரைன். புரியுதா? கனெக்ட் ஆகுதா? இது சைட்லாம் பாக்ஸி டிசைன் தான், பின்பக்கம் மட்டும் ஸ்லைட்லி வந்து கர்வ் இருக்கு. இன் அண்ட் ஃபீல் அதை விட இது கொஞ்சம் பாக்ஸி ஃபீல் உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது வந்து தெரியும். அண்ட் இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இதுவும் ஒரு 200 கிராமுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலையுமே பெரிய பேட்டரி இருக்கு. எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு 6.72 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஏன்னா இது 13,000 ரூபாய்க்குள்ள வரக்கூடிய அந்த ஃபோன். இது 1050 நிட்ஸ்க்கான HBM வந்து இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் டியூவல் ஸ்பீக்கர் தராங்க தம்பி கிட்ட. ஓகேங்களா? அண்ட் இந்த சவுண்ட் குவாலிட்டி, இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மல்டிமீடியா கன்சம்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கம்பேரிட்டிங் டு த பட்ஜெட் 13,000 ரூபாய் செக்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது, ஏன்னா LCD டிஸ்பிளேவாகவே இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே தான் தெரியுது. ஏன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேடெல்லாம் ஆகலை, பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். அப்போ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Dimensity 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 6.8 lakh வருது அந்த ப்ராசஸர். மற்றபடி மற்ற பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. RAM மற்றும் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4Xக்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் என்ன தெரியுமா? UFS 3.1. அப்போ ஸ்டோரேஜ் டெஸ்ட்டில் ஆப்வியஸ்லி நமக்கு நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. அண்ணனை விட தம்பி நல்லா கெட்டிக்காரனாக வளர்த்துருக்காங்க. சரி, கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக இருக்கிற கேமரா என்னன்றதை சொல்லிடுறேன். 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா இருக்கு, 2 மேப்ஸ்க்கான போக்கே இருக்கு, 8 மேப்ஸ்க்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க, இந்த பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவுட்டோர், நார்மல், மற்ற எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு லைட்டிங் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கான கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு நல்லாவே வந்துருது. லைட்டிங் கம்மியாகும் போது கொஞ்சம் நாய்ஸ் வந்து க்ரீப் ஆகுது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 mAhக்கான பேட்டரின்னு சொன்னேன். ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல வந்து தராங்க, 44 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜர். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டரியோட தான் வருது, அதுவும் இந்த செக்மெண்ட்ல. ஸோ இஃப் இன் கேஸ் உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த பெரிய பேட்டரி வேணும், எனக்கு லாங் லாஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மற்ற விஷயத்தை பற்றியும் பேசிடலாம். இதில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouchOS 15 தான் நம்ம அதில் பார்த்த மாதிரி. மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் வந்து இருக்கும் போது அந்த பேசிக் ஏஐலேருந்து எல்லா விதமான விஷயங்களும் இதுலேயும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2+3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல அண்ணன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடத்துல தம்பி தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இது 13,000 ரூபாய் செக்மெண்ட்ல வரப்போகுது. அண்ட் இது அரௌண்ட் 20 சொல்லியிருக்காங்க. ஸோ 22-23 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் பிரைசிங் வரும்போது இங்கேயும் போட சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இஃப் இன் கேஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இல்லை ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேரிசன் வேணுமா இந்த ஃபோனை வச்சு அதே சொல்லுங்க. ஸ்பெஷலி இந்த ஃபோனுடைய கம்பேரிசன் எந்த ஃபோன் கூட வேணும்னு சொல்லுங்க. பாய் பாய்.